Hi students, welcome back to Learning Journey. ஆக்சுவலாக நான் கீபோர்டு வாசிப்பேன். நான் கற்றுக்கல. நிறைய தடவை நான் வாசித்து காமிச்சிருக்கேன். இதில் யூடியூப்பில் நான் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாளில் சில பல நாட்களில் நான் மறுபடியும் போட ஆரம்பிக்கிறேன். ஆக்சுவலாக என்னுடைய அப்பாவோட அம்மா ஹார்மோனியம் சொல்லிட்டு வாத்திய கருவியை வாசிச்சுட்டு இருந்தாங்க. அதனாலேயோ என்னவோ எங்கள் அப்பாவோட அம்மாவுக்கு தெரிஞ்சனால அப்பா மூலமாக நான் அப்பாவோட குழந்தை தானே. ஸோ என்னோடய பாட்டி, அப்பாவோட அம்மானே எனக்கு பாட்டி, எங்கள் பாட்டி ஹார்மோனியம் வாசிச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு கேசியோ, இப்போத்து மாடர்ன் ஹார்மோனியமாக இருக்கும், பட் மாடர்ன் நவீன முறையில் இருக்கும் கேசியோ. என்ன அறியாமே எனக்கு வாசிக்க தெரியுது. அது எப்படி? நான் கிளாஸ்க்கு போகல. ஆனால் எனக்கு தெரியாத எந்த பாட்டு நீங்கள் சொன்னாலும் ஒரு தடவை பாடுறீங்க அப்படின்னா அதை காதில் கேட்டுட்டு என்னால் வாசிக்க முடியும். சம்டைம்ஸு காமெடி கண்ணு மூடிட்டு கூட நான் வாசிச்சிருக்கேன். அந்த சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய ஃபிங்கரை நான் ப்ளே பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, பாட்டி நல்ல ஹார்மோனியம் வாசினாலே இப்போ எனக்கு கேசியோ வாசிக்க வருது. யாருமே சொல்லித்தராமே எனக்கே வருது. அந்த மாதிரி சில பேரோட அப்பா அம்மா, அவங்க சில பேரோட அம்மா அப்பா பாட்டி தாத்தா அவங்க வழியில் சில பேருக்கு கணக்கு நல்லா வரும், சில பேருக்கு இங்கிலீஷ் நல்லா வரும், சில பேருக்கு இந்த ஆப்ரேஷன், இந்த டாக்டர் படிப்பு இந்த மாதிரி நல்லா வரும். ஸோ ஒவ்வொருத்தருடைய ஜீன்ஸ், அதாவது பாட்டி தாத்தா அம்மா அப்பா அவங்க வழி நம்ம வந்தனால நம்ம உடலில் அவங்களுடைய மரபு அணுக்கள் இருக்கும். ஸோ நம்மள அறியாமல் அந்த மரபு அணுக்கள் வேலை செய்யும். நம்ம சில பேர் பாடகர்களாக இருந்தால் அவங்க குழந்தைங்க நல்லா பாடும். ஸோ ஜீன்ஸு அவங்க வழி வர்றதுனால மரபு இல்லையா, ஜீன்ஸுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம குழந்தைக்கு மேத்ஸ் வரலையா, இல்லை இங்கிலீஷ் வரலையா, முடிஞ்ச வரைக்கும் சொல்லி கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் அது டீச்சராக இருக்கட்டும், அது பேரண்ட்ஸாக இருக்கட்டும், வீட்டில் பேரண்ட்ஸு சொல்லி கொடுக்குறதா இருக்கட்டும், ஸ்கூலில் டீச்சருக்கு சொல்லி கொடுக்குறதா இருக்கட்டும். ஸோ அவங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கு இங்கிலீஷ் வரலையா இருக்கும், அதனால் அந்த குழந்தைக்கு வரல, அது வர வச்சிடலாம். ஒரு 100க்கு 200, 100க்கு 100ன்னு வாங்காட்டியும் அட்லீஸ்ட்டு ஒரு 50, 60 ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் அளவுக்கு மொல்லமாக அப்படியே கொண்டு வரலாம். வரவே வராதுங்கிறதுல அதை நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நிறைய தடவை ப்ராக்டிஸ் கொடுத்தா ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும். சுத்தமாக வராதுன்னு இல்லை, ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும். சரியா? ஆனால் ஒரு குழந்தை 50, 60 நம்ம ஒரு குழந்தைய படிக்க வச்சு கொண்டு வரோம் அப்படின்னா அவங்க மற்ற வேலைகளில் திறம்பட செயல்படுவாங்களா இருக்கும். சில பேருக்கு டெய்லரிங் நல்லா வரும், சில பேருக்கு ட்ராயிங் நல்லா வரும். அவங்க திறமைக்கு ஏற்ற மாதிரியான அந்த ரூட்டில் ஃபீல்டில் நம்ம அதில் ஏற்ற மாதிரி நம்ம படிப்புகள் அந்த மாதிரியெல்லாம் சொல்லி கொடுக்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதுக்கு கான்ஃபிடென்ட்டும் இருக்கும். நமக்கு நல்லா இது வருது, நமக்கு நல்லா வர இதில் தான் நம்மளை சேர்த்திருக்காங்க அப்படின்னு தோணும். நல்லா ஷைன் ஆகும். வராத ஒன்றை வர வைக்கிறேங்கிற பெருமாளேன்னு குழந்தைய அடித்து அது ஒரு வழியாகி என்னத்துக்கு, அதுக்கு ஒன்று கிடக்க ஒன்று ஆகிட்டு ஒன்றா டீச்சர்ஸ்க்கு பொறுமை போய் அந்த குழந்தைய ஏதாவது பண்ணிவிட்டு அந்த குழந்தைகளுக்கு ஆயுஸ் இல்லாமல் போச்சுன்னா அந்த பேரண்ட்ஸ் பாவம் இல்லையா? அதே மாதிரி பேரண்ட்ஸு ஹோம்ஒர்க் பண்ணுன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணி அந்த குழந்தைங்க ஃபெட்டப் ஆகிடுவாங்க, விரக்தி ஆகிடுவாங்க. பார்த்து பக்குவமாக சொல்லிக் கொடுங்க, அதனுடைய அருமை சொல்லிக் கொடுங்க. ஜீன்ஸ் முறைப்படி அவங்களுக்கு என்ன வருதோ அதுபடி பண்ண வைங்க. முடியாததை கொஞ்சமாவது வர வைங்க. 100க்கு 100 வரணும் அப்படியெல்லாம் நினச்சி வெறித்தனமாக முதுகாக அடித்து இப்படிலாம் பண்ண வேண்டாம். அந்த குழந்தை ஒரு குழந்தைன்னா அதுக்கு வேறு விதத்தில் நிறைய திறமைகள் இருக்கும். அதில் ஃபோக்கஸ் பண்ணி அப்படி கொண்டு வரலாம், நல்லா கொண்டு வரலாம். ட்ரை பண்ணுங்கள். வச்சிடட்டுமா?